அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசத்துவத்தின் விலை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். த காஸ்ட் ஆஃப் ட்ரூ டிசைபிள்ஷிப், உண்மையான சீசத்துவத்தினுடைய விலை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:26 சீசத்துவத்தினுடைய விலையை குறிப்பிடுகிறார். அதை தான் நம் மையமாய் கொண்டு படித்துக் கொண்டு வருகிறோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்ட கிரயத்தை கொடுக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் அது ஏதோ ஒரு மதத்தை தழுவுவது அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தை போய் சேர்ந்து கொள்வது அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அது சாதாரணமான ஒரு கிரயத்தை அல்ல, எல்லா கிரயத்தை விட மேலான கிரயம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிகவும் இருதயத்திற்கு மிகவும் அது நெருக்கமாக இருக்கிறதோ, எது அவனுடைய இருதயத்தை மிகவும் நெருக்கமாய் ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அதை கூட அவன் தள்ளி கிறிஸ்துவை முதன்மையாய் அவன் வைக்காவிட்டால் அவருக்கு அவருடைய சீசனாக இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன்னுடைய தகப்பனையாவது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஏன் தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இதை குறித்து நம்ம நிறைய காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதாவது கிறிஸ்துனுடைய மெய்யான சீடர்களுக்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட, தனக்கு பிரியமான எல்லாவற்றை விட மிக முக்கியமானவராக கருதுவதற்கு காரணங்கள் என்ன? அப்படி இல்லாவிட்டால் முக்கியமானவராய் அவர் இருப்பதற்கு காரணங்கள் ஏன் அவர் முக்கியமானவர்? ஏன் கிறிஸ்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் தன் சகோதரரையும் சகோதரிகளையும் ஏன் தன் ஜீவனை விட அவன் அதிகமாய் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டியதற்கு ரீசன் என்ன? அவர் என்ன அவ்வளவு பெரிய மேன்மை மிக்கவர் அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணங்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக தியானித்து கொண்டு வருகிறோம். முதல்ல இந்த உலகத்தில் பாவம் மிக மிக கசப்பான ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன பண்ணுகிறது? ஏற்படுத்துகிறது. அப்போது ஒரு மனிதன் மறுபடியும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்து எல்லாவற்றை விட மேன்மை மிக்கவராக தெரிகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட அவர் மேன்மை மிக்கவராக. ஏன்னா பாவத்திலிருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுவித்து இருக்கிறார். பாவத்தினுடைய கசப்பை நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க, என்னை ஜென்மஸ்பாவ மனிதனாக ஜென்மஸ்பாவத்திலிருந்து என்னை மாற்ற கர்த்தருடைய கிருபை என்னை மாற்றியிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் மேன்மையானவர், அவர் எல்லாவற்றிலும் முதன்மையானவராக இருக்கிறார் என்பதற்கு அதுதான் முதல்ல. பாவம் எவ்வளவு கசப்பானது, பாவத்தினுடைய அந்த கசப்பு கிறிஸ்து எவ்வளவு இனிமையானவராக என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை மிக்கவராக மாற்றுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது, கிருபையானது தேவனை மனிதனின் முதன்மையான குறிக்கோளாக என்ன பண்ணுகிறது? மீட்டு நம்மை மாற்றுகிறது, மீட்டு சீரமைக்கிறது. கிருபை அவருடைய கிருபை என்ன பண்ணுது? எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை விட, என்னுடைய எல்லா முக்கியத்துவத்தை விட கிருபை எனக்கு பெரிய மேன்மை என்ன பண்ணுகிறது? கொண்டு என்னை உயர்த்துகிறது. மூன்றாவதாக, இந்த உலகம் எல்லாம் எவ்வளோ பெரிய மேன்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெருசாக இருந்தாலும், உலகத்தில் எதெல்லாம் பெருசாக இருந்தாலும் அதிலெல்லாம் மாயை இருக்கிறது. அது கொஞ்ச காலம்தான், அது நிரந்தரமானதல்ல, அது எல்லாம் டெம்பரவரி. கிறிஸ்து நித்தியமானவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்லை, இனி வரும் உலகத்திலும். அதனால தான் வேதம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை நம்புறவங்க அல்ல, அவர் மறுமை வரைக்கும். இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாக இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்றவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கிறிஸ்து மாத்திரம்தான் என் ஆத்தும நேசர்.
அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் பூரண அழகுள்ளவர். என் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர். வேற எதுவும் என் ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. எல்லாம் மாயையில் என்ன பண்ணியிருக்கிறது? மாயையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து மகிமையின் தேவன். அவர் மேன்மை மிக்கவர். அவர் என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணுகிறார்? திருப்தி ஆக்குகிறார். அடுத்தது கடைசியாக நம்ம பார்த்தது என்னென்னா, அவர் மூலம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது? இயேசு கிறிஸ்து எனக்கு முற்றிலும் போதுமானவர். முற்றிலும் போதுமானவர். கிறிஸ்து எனக்கு என்ன செய்கிறாரோ அதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராலும் செய்ய முடியாது. தாயானாலும் செய்ய முடியாது, தகப்பனானாலும் செய்ய முடியாது, மனைவியானாலும் செய்ய முடியாது, கணவனானாலும் செய்ய முடியாது, சகோதரர்களானாலும் செய்ய முடியாது, சகோதரிகளானாலும் செய்ய முடியாது. ஏன் என்னாலையும் முடியாது, பணத்தால் முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதாலும் கிறிஸ்து செய்கிற மாதிரி எதையும் அது செய்ய முடியாது. அப்போது கிறிஸ்து அவர் தனித்துவமானவர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் மூலம் எனக்கு என்ன பெனிஃபிட், நான் அவர் மூலம் அடைகின்ற பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றாய் அவர் மிகவும் பயனுள்ளவர் என்று நம்ம பார்க்கும்போது, முதலாவது கிறிஸ்து என்னை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நம்மை பாவத்திலிருந்து என்ன பண்ணுகிறவர்? மீட்கிறவர். பாவத்திலிருந்து அவர் என்னை மீட்கிறபடினால், இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்கக்கூடிய சக்தி உலகத்தில் வேறு எதாலும் என்னை பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? மீட்க முடியாது. கிறிஸ்து மாத்திரம் தான் என்னை பாவத்தை மீட்க முடியும். அதனால் ஐ பெனிஃபிட் த்ரூ கிரைஸ்ட். இந்த பெனிஃபிட்டு வேறு எதுலேயும் கிடையாது. அதனால தான் நான் கிறிஸ்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக எதுலன்னா என்னை முதல்ல பாவத்திலேருந்து மீட்கிறார். ரெண்டாவது, என்னை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. பாவத்திலேருந்து மீட்கிறாரு. பிதாவோடு என்னை என்ன பண்ணுகிறார்? மத்தியஸ்தம் பண்ணி என்னை பிதாவோடு என்ன பண்ணுகிறார்? இணைக்கிறார். அப்போது இதை வேறு யாராலும் செய்ய முடியாது. யாராலும் பணத்தால் செய்ய முடியாது, மனிதனால் செய்ய முடியாது. உலகத்தில் இதை செய்யக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. கிறிஸ்து மாத்திரமே. பாவத்திலிருந்து மீட்கிறார். பிதாவோடு என்ன பண்ணுகிறார்? ஒப்புரவாக்குகிறார். நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் மாற்றி தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பிதாவோடு நம்ம என்ன பண்ணுகிறார்? நெருக்கமான உறவு கொண்டு வருகிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அதாவது அவர் நாமத்தின் மேலே இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவராகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை யாராவது உலகத்தில் செய்ய முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. எந்த கணவனும் செய்ய முடியாது, இந்த மனைவியும் செய்ய முடியாது, சகோதரர்கள் செய்ய முடியாது, சகோதரிகள் செய்ய முடியாது, என்னால் முடியாது, பணத்தால் முடியாது. உலகத்தில் என்னை பாவத்திலிருந்து மீட்கவோ, பிதாவிடத்தில் போய் ஒன்று சேர்க்கவோ, அல்லது எனக்கு என்னை சுவிகார புத்திரமாக்கவோ உலகத்தில் யாரால முடியாது. கிரைஸ்ட் இஸ் த கிரேட் பெனிஃபிட்டர். அவர் பெரிய எனக்கு பயனுள்ளவர். அல்லேலூயா. என்னை பிதாவோடு சேர்க்கிறதற்கு அவர் பரலோகத்தையே திறந்தார். எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அப்போ யார் மேலானவர்? யாரை நான் உண்மையாக நேசிக்கணும்? ஏன் இந்த உலகத்தில் தாயாவது, தகப்பனையாவது, மனைவியாவது, கணவனையாவது, பிள்ளைகளையாவது, சகோதரியாவது, ஜீவனையாவது வெறுக்கணும்னா, என்னை மீட்கிறதற்காக பரலோகத்தில் இருக்கக்கூடிய மேன்மையெல்லாம் துறந்து அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுனால அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் நான் என் வாழ்க்கையில் கருதுகிறேன். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிப்பேன். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் அவர் மூலம் எனக்கு நான் அடைந்திருக்கிறேன். அவர் பிதாவினுடைய மகிமையை, பிதாவினிடத்தில் இருக்க அவர் பெற்றிருந்த அந்த கனத்தை, அந்த மகிமையெல்லாம் துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் தொடர்ச்சியாய் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். யார் செய்வாத? ஒரு தேவதூதன் கூட பிதாவிடத்தில் போய் பேச முடியுமா? முடியாது. வேறு யாராவது பேச முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து காலையில் கூட பார்த்தோம், அவர் என்ன பண்ணுகிறார்? எனக்காக ஜெபிக்கிறார். என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார். பிதாவிடத்தில் எனக்காக அவர் பரிந்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம கடைசி வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அவர் எனக்காக என்ன பண்ணுகிறார்? பரலோகத்தில் ஒரு கண்டினியூ ஒர்க் பண்ணுறார். எனக்காக அவர் தொடர்ந்து பேசுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். ஏன் நான் இதை வேல்யூவாக இயேசுவை கருத முடியும்? ஏன் நான் அவருக்காக அவர் இவ்வளோ விலை கொடுக்கணுன்றார்? இவ்வளோ விலை ஏன்? ஒரு பொருள் எவ்வளவு மதிப்புள்ளதாக இருந்தால் அதுக்கு அவ்வளோ விலை கொடுக்க முடியும்.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு இடத்த வாங்குறான்னா அது மதிப்பை பார்க்குறான், ஒரு காரை வாங்குறான்னா அது மதிப்பை பார்க்குறான். அப்போ இயேசுவை என்னுடைய சொந்த ரட்சகராக வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய விலை கொடுக்கணும்? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சும்மா இயேசுவை பின்பற்றிடலான்னு. முடியாது. இயேசு சொல்லுகிறார், யாதொரு இடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது தன் ஜீவனையாவது வெறுத்து விடாவிட்டால், ஏன் என்ன ரீசன்? அவ்வளோ பெரிய ஆள் இவருக்குள்ளே ஏன் அவ்வளோ பெரியவர்? இவர்கிட்ட இவர் மூலமாக எனக்கு என்ன அவ்வளோ பெனிஃபிட், அவ்வளோ வேல்யூ? அவர் இவ்வளவு மதிப்பு மிக்கவரானா? ஆமாம், மதிப்பு மிக்கவர். என்னை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், என்னை பிதாவோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார்? ஒப்புரவாக்கி இருக்கிறார். எனக்காக தொடர்ந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். எனக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஆமேனே வரமாட்டேன். நான் மாத்திரம்தான் கொஞ்சம் தொண்டை தண்ணி பேசுகிறேன். அப்போ எனக்கு பரலோகத்தில் என்ன பண்ணுகிறார்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இட்டர்னல் டுவெல்லிங், நித்திய வீடு ஒன்று எனக்கு பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து என்னை பாதுகாத்து கரைபடாதபடி சேப்பா மகிமையில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம்? சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாராம்? அற்புதமாய் நடத்தி, ஆச்சரியமாய் நடத்தி, முடிவில் என்னை நித்தியத்தில் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். அப்போது பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை நிறுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். யூதா சொல்லுகிறார், வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மை மாசு அற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்கள் கிறிஸ்து. அதனால தான் அவ்வளோ வேலை. ஏன் அவ்வளோ வேலை? ஏன் நான் இயேசுக்காக இதெல்லாம் விடணும்? ஏன் எல்லாத்த விட அவர் மேன்மையாக கருதணும்? மீதியெல்லாம் எனக்கு குப்பை. பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். இயேசுவோடு கம்பேர் பண்ணும்போது உணங்கடை தூக்கி போட அப்படின்றார். ஏன்டா அப்படின்னா, இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாது. பாவத்திலேருந்து என்னை யாரால் மீட்க முடியுமா? என்னை பிதாவிடத்திலேருந்து யாராவது ஒப்புரவாக்க முடியுமா? எனக்காக பிதாவிடத்தில் யாராவது தொடர்ந்து பரிந்து பேச முடியுமா? எனக்காக பரலோகத்தில் போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண முடியுமா? என்ன பத்திரமாக பரலோகத்தில் கொண்டு வந்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் காப்பாற்றி பரலோகத்தில் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? பவுல் சொல்கிறாரு, அதனால தான் நான் இவருக்கு இவ்வளோ வேலை கொடுக்குறேன். தமது மகிமையுள்ள வழுவாதபடி இந்த உலகத்தில் நம்மை காத்து கொள்ளவும், தமது மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு அற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் வல்லமுள்ளவராய் இருக்கிற அவருக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அதனால தான் இவர் 1000-10,000களில் சிறந்தவர். அதனால தான் இவர் முற்றிலும் அழகானவர். அதனால தான் இவர் ஆத்தும நேசர். மீது யாருக்கும் இந்த டைட்டில் பொருந்தாது. உலகத்தில் 1000 பேருக்கு 1000 டைட்டில் கொடுக்கலாம். அந்த இந்த பாரி வள்ளல்னு கொடுக்கலாம், அன்பின் அடையாளம்னு கொடுக்கலாம், அதுன்னு கொடுக்கலாம், இதுன்னு கொடுக்கலாம், எல்லாம் சொல்லலாம். யாருமே அதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பேரும் தகுதியானவர். அவர் 1000-10,000கள் சிறந்தவர்னா உண்மை, அவர் முற்றிலும் அழகானவர்னா உண்மை, அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லைன்னா அது உண்மை. ஏன்னா இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு உண்டாயிருக்கிறது. அவர் நித்தியத்தில் என்னை பத்திரமாக கொண்டு போய் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். அதனால தான் நம்ம அவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தில் இயேசு ஆதாயப்படுத்துறதுக்காக எதை வேணால் நான் விடுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஐ எம் வில்லிங் டு லூஸ் எனிதிங் டு கெயின் கிரைஸ்ட். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு எதையும், என் உயிரை கூட கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. தன் ஜீவனையும் அவன் வெறுக்கிறான். ஏன் வெறுக்கணும்? எவ்வளோ எதை வேணால் வெறுக்கலாம், ஜீவனை வெறுக்கலாம். ஏன் ஜீவனை வெறுக்கலான்னா அவ்வளோ வேல்யூ உள்ளவர் அவர். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கும் உயிரை கொடுக்குறான், பொய்க்கு உயிரை கொடுக்குறான். பொய் உண்மையே கிடையாது. ஒரு பொய்யை சொல்லி ஒரு தீவிரவாதியை உருவாக்கி நீ இப்படிலாம் பண்ணால் உனக்கு கடவுள் சொர்க்கத்தில் இதை கொடுப்பாருன்னு சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி உயிரை கொடுக்குறான். ஆனால் இயேசுவுக்கு ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இவர் பாவத்தை மன்னிக்கிறவர், பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்குகிறவர், தொடர்ந்து நமக்காக பிதாவின் மனிதத்தில் பரிந்து பேசுகிறவர், நமக்காக பரலோகத்தில் ஒரு பெரிய
இடத்தை ஆயத்தப்படுத்துகிறவர், பத்திரமாய் நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறவர், இந்த உலகத்தில் தீமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், நித்திய வரைக்கும் நம்மை நடத்தி செல்லுகிறவர். இந்த பெனிஃபிட்லாம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இஸ் அ கிரேட் பெனிஃபெக்டர். ராபின் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ இவர் நிமித்தம் எதையும் இழக்க தயாராவதற்கு துணிவதற்கு காரணங்கள் இதுதான். அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நான் எதை என்ன பண்ண முடியும்? நஷ்டம் என்று கருத முடியும், குப்பையுமா எண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்து சிறந்தவர் அப்படி இல்லை, 1000 இருக்குது, அதில் இவர் சிறந்தவர் அப்படி கிடையாதுங்க. இவர் மட்டும்தான் சிறந்தவர். ஏதோ கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சிறந்தவர் அப்படி கிடையாதுங்க. இவர் மட்டும்தாங்க சிறந்தவர், இவர் மட்டும்தாங்க நல்லவர் என்கிற வார்த்தை இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். வல்லவர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆத்துமநேசர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இரட்சகர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆண்டவர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். சர்வ வல்லவர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா இதற்கெல்லாம் இவர் தகுதியானவர், இதையெல்லாம் அவர் எனக்கு செய்கிறவர். இவரையாலே அல்லாமல் வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு இவர் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. உன் தாகத்தை தீர்க்கிறது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அந்த தாகம் தீந்துரும். அப்படி ஒரு டம்ளர் தண்ணி உன் தாகத்தை தீர்க்கிறது இல்லை. இவர் ஜீவ ஊற்று. அதனால தான் சொன்னார், தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு உங்கள் தாகத்தை தீர்க்காத ஒரு காரியத்துக்காக உங்களுடைய எஃபோர்ட்லாம் போடுறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க. யூஆர் ஸ்பெண்டிங் ஆல் யுவர் டைம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததுக்கு நீ நிறைய விலை கொடுக்குற. பாருங்கள், போதை பொருட்களுக்கு நிறைய விலை கொடுக்குறான். அவன் உயிர் போகுதுன்னு கூட அவன் நினைக்கல, அதை குடிக்கிறான் வாங்கி. அது அவனை அழிக்க போகுது, அது அவன் வாழ்க்கை நாசமாக்க போகுது. ஆனால் இவர் வாழ வைக்கிறவர். நீ இவருக்கு அடிமையாகலாம், எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்காக நீ எதையும் என்ன பண்ணலாம், சகிக்கலாம். வேற யாருக்காகவும் நீ சகிக்க வேண்டியதில்லை. அப்போ இவர் தகுதி மிக்கவர். இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் 1 மணி நேரம் அவர் சமூகத்தில் உட்காருவதில்லை. தேவையில்லாத காரியங்களுக்கு தங்களுடைய பணத்தை விரயமாக்குறாங்க. ஆனால் இவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. ஆனால் அதனால தான் இவர் சொல்கிறாரு, நீ என்ன அடையணும்னா சும்மா ஏதோ கண் மூடித்தனமாக வருவதில்லைப்பா. நல்லா முடிவு எடுத்துக்கோ. என்கிட்ட வரணும்னா நீ பெரிய விலை கொடுக்குறோன்னா இருந்தால் தான் வர முடியும். நான் ரொம்ப விலை உயர்ந்தவன். என்னது ஆண்டவரே, ஏன் நீங்கள் விலை உயர்ந்தவங்க? ஏன் இவ்வளோ கிரயம் கொடுக்கணும்? ஏன் எல்லாரை விட நான் அதிகமாக உங்களை நேசிக்கணும்? எங்கள் அப்பாவை விட, எங்கள் அம்மாவை விட, என் கூட பிறந்தவங்களை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைங்களை விட, ஏன் என்னை விட என்னையே நான் நேசிப்பேன். என்னை விட நான் இயேசுவை ஏன் அதிகமாக நேசிக்கணும்? ஏன்னா இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாததை, என்னாலும் முடியாததை இவர் மாத்திரமே செய்கிறார். இவரே சிறந்தவர், இவரே மேன்மை மிக்கவர், இவரே வல்லவர், இவரே நல்லவர், இவரே உயர்ந்தவர், இவரே ஆத்தும நேசர், இவர் 1000-10,000ங்களில் சிறந்தவர், இவர் அதிகாலை விடிவெள்ளி நட்சத்திரம், இவர் காட்டு மரங்களில் கிச்சலி மரம். ஹல்லேலூயா. இவர் மேன்மை மிக்கவர். ஹல்லேலூயா, glory. ஏதோ 1000 பேரில் இவர் ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க, இவர் மாத்திரமே. அதான் பைபிள் கிளியராக சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியில் மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் அவரை விட்டால் வேற கதி இல்லை, அவரை விட்டால் வேற வழி இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானும் ஒரு வழின்னு சொல்லியிருந்தா இயேசு சீப்பாக இருப்பார். சொல்கிறாரு, ஐ ஆம் த வே, நான் மட்டும்தான் வழின்ட்டார். ரொம்ப காஸ்ட்லி, இவர் ரொம்ப கிரயம் கொடுக்கணும். இவருக்கு இந்த விலை கொடுக்கறது நியாயமானா நியாயம். இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் ஏன் இயேசு ரொம்ப காஸ்ட்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ரொம்ப காஸ்ட்லி? ஏன் விலை உயர்ந்தவர்? இவ்வளோ கிரயம் ஏன் அவருக்கு செலுத்தணும்? எங்கள் அப்பாவை விட, எங்கள் அம்மாவை விட, என் கூட பிறந்தவங்களை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைங்களை விட, ஏன் என்னை விட, என்ன கூட அவருக்கு நான் விலை கொடுக்கலாம், என்ன கூட அவருக்கு தியாகம் பண்ணலாம். ஏன் சொல்லுங்க? ஏன்?
ஒன்று, பாவத்திலேருந்து விடுவிக்கிற சக்தி இவர் மாத்திரம்தான். இவரால் எல்லாமே யாராலும் முடியாது. என் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் இவர் தான். பாவத்திலேருந்து விடுவிக்கக்கூடியவர். ஒன்று. 2, ஏன் அடுத்தது ஏன் பிதாவிடத்தில் ஒப்புரவாக்குகிறார். என்னை கொண்டு போய் பிதாவிடத்தில் ஒப்புரவாக்குகிறார். இவ்வளவு பெனிஃபிட் இது யாராலும் பண்ண முடியாது. யாராவது பண்ணுறவங்களா தான் இவரையும் அதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். 3வது என்னது? எனக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை யாரும் பண்ண முடியுமா? யாராவது சொல்லிட்டு போனாங்களா? நான் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு பெரிய இடத்த ஆயத்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? சொல்லவும் முடியாது, பண்ணவும் முடியாது. இவர் சொல்லவும் சொல்லுவார், பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, திரும்பி வரவும் போகிறாரு. அங்கே கொண்டு போகிறதுக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பார். அப்புறம் தீமையிலிருந்து ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் கொடுக்க முடியாதுங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் எதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பிளெஸ்ஸிங்கை தேடின்னு இருக்காங்க, ஆசீர்வாதத்தை தேடிட்டு இருக்காங்க. வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றது கூட ஆசீர்வாதம். இன்றைக்கி கூட்டங்கள்லாம் பாருங்கள், ஆசீர்வாத கூட்டம். ஆசீர்வாதம் என்பது வெறும் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. மீட்பின் வழியாக வருவது மட்டும்தாங்க ஆசீர்வாதம். ரட்சிப்பின் வழியாய் வருவது தான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதத்தினுடைய மெயின் எதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரிடீம்ஷன், ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாமல் வருகிற ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதம் கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் சுற்றி பாருங்கள், பெரிய பணக்காரலாம் இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் இருக்கிறாங்க, செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்கிறாங்க, நிறைய சொத்து சுகம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதை வெறும் அவங்க ஆசீர்வாதம் நினச்சினுக்கிறாங்க. அது ஆசீர்வாதம் கிடையாது, அது சலிப்பு. அது அல்ல. ரட்சிப்பின் வழியாக வருவது பாருங்கள், அது பெரிய ஆசீர்வாதம். அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருவது தான் ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அவர் வழியாக வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். வேறு வழியில் வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, சாபம். இன்றைக்கி நீ ஆண்டவரை இயேசுவை நம்புகிற, ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை கேட்குற, உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு ஒரு உதவி செய்கிறாருன்னா அவர் வழியாக வருதுன்னா அது வேற. அல்ல இது வேற வழியில் வருது, இயேசுவா வழியில் வரலன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஸோ ரிடீம்ஷன் நல்லா புரிஞ்சுங்க. ஆல் தி பிளெஸிங்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம். இவ்வளவு பெனிஃபிட்டு, இவ்வளவு காரியம், இவ்வளவு காரியத்தின் மத்தியில் நல்லா புரிந்து இந்த வார்த்தையை கவனிங்க. எல்லா இரக்கங்களுக்கும் ஊற்றாய் அவர் இருக்கிறார், எல்லா கிருபைகளுக்கும் அவர் ஊற்றாய் இருக்கிறார். யோவான் எழுதுகிறார், நியாயப்பிரமாணம் மோசையின் வழியாய் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. எல்லா இரக்கங்களும், தேவனுடைய பெரிதான இரக்கம் எங்கிருந்து கிடைச்சிருக்குது? கிறிஸ்துவின் வழியாய் வருகிறது. அப்போ கிறிஸ்துவின் வழியாய் வரும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும், அது எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆசீர்வாதமும், இஃப் இட் இஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரம் கிரைஸ்ட், அது கிறிஸ்துவின் மூலமாய் வராவிட்டால் அது ஆசீர்வாதமே கிடையாது. நீங்கள் உலகத்தை திரும்பி பாருங்கள், பணம் புகழ் இது மேலே உச்சில் இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் அது ஆசீர்வாதம்னு. அவங்க வாழ்க்கையை டீப்பாக பாருங்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை விரக்தி அடைஞ்சு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்ன்றாங்க. எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, அதனால் நான் குடிக்கிறேன், அதனால் நான் விபச்சாரம் பண்ணுறேன், அதனால் நான் பாவம் பண்ணுறேன், எங்கெங்கே தேடுறாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் த்ரூ கிரைஸ்ட், அது கிறிஸ்துவின் மூலமாக வரலை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னா இட்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் கிரைஸ்ட், அது கிறிஸ்துவின் வழியாய் வருகிறது, அது கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். எடுத்தவர்கள் வாசிங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம். எல்லா ஆசீர்வாதங்களும் 32ஆம் வசனம், எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய சொந்த குமாரன் என்று பாடாமல் நம்முடைய எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? He is fountain of all comforts
ஆல் பிளெஸ்ஸிங்ஸ். அவர் தான் எல்லா இரக்கங்களுக்கும், எல்லா கிருபைகளுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணராக இருக்கிறார், ஊற்றாக இருக்கிறார். எல்லாம் அவர் மூலமாக என்ன பண்ணுகிறது? நமக்கு உண்டாகிறது. எப்படி வருது? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிறைய பேருக்கு என்னென்னா டெம்பரவரி பிளெஸ்ஸிங் மட்டும் வேணும். உலகத்தில் இது வேணும், அது வேணும், உணவு, உடை, உறைவிடம், நல்ல செல்வங்கள், இதுதான் வேணும்னு நினைக்கிறாங்க. இது போதுமா உங்களுக்கு? ஏன்னா இது இருக்கிறவங்களை திரும்பி பாருங்கள், உலகத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு. நிம்மதியற்றவர்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, பாவத்திலேருந்து விடுதலை கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு எது வந்தாலும் சரி, ஒரு சாப்பாடு கூட நம்ம முன்னாடி வச்சா யாருக்கு நன்றி சொல்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உணவிட்டு விலக்குவேன். நான் நினைக்கிறேன், என்னுடைய தட்டில் சாப்பாடு வரும்போது, நான் ஒரு தண்ணியை குடிக்கும்போது என்ன நினைக்கிறேன்? அவர் எனக்கு அதை தந்திருக்கிறார், எனக்கு அவர் மூலம் இது கிடைச்சிருக்குது. இன்றைக்கி நான் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறேன், அவர் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் என்னை நடத்துகிறார். ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் எதையும் ஒன்று பெறும்போது நான் ஒரு நாள் இது என் திறமையில், என் பலத்தில், என் ஆற்றலில் நான் பெற்றேன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் நான் பெறுவதற்கு அவர் பலனையும், எனக்கு கிருபையையும், எனக்கு வழியையும் திறந்திருக்கிறார். எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இல்லையா? இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா நம்ம திறமை, நம்ம அறிவு, நம்ம ஆற்றல் கிடையாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. புதிய கிருபைகளை எனக்கு என்ன பண்ணுறாரு? அளிக்கிறார். என்னை ரிஃப்ரெஷ் பண்ணுறாரு. ஆவிக்குரிய ரீதியில் என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு கிருபை அருளுகிறார். எல்லா நன்மைகளும் அவர்கிட்டருந்து வருது. நான் ஒவ்வொன்றையும் அவர்கிட்டருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறேன். அவரே ஆசீர்வாதத்தின் காரணர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவரே ஆசீர்வாதத்தின் காரணர். அவரே என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று, அவரே நன்மைகளின் ஊற்று. இதை உலகத்தில் யாருக்கும் இந்த டைட்டில் கொடுக்க முடியாது. அவர் அவ்வளவு விலை உயர்ந்தவர், அவ்வளவு நல்லவர். ஆல் பிளெஸிங்ஸ் கம்ஸ் த்ரூ ஹிம், நாட் த்ரூ மை ஸ்ட்ரென்த், நாட் த்ரூ மை எஃபோர்ட். இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கி அவருடைய பிளெஸ்ஸிங்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அதை உணர மாட்டாங்க, நான் உணர்கிறேன். அதனால தான் நான் விலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். இயேசுவே எனக்கு எப்படிப்பட்டவர்? மேலானவர். இயேசுவே எனக்கு 1000-10,000களில் சிறந்தவர். இயேசுவே எனக்கு சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அங்கே யாரையும் நான் கம்பேர் பண்ண முடியாது. இஸ் பெட்டர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்குறாங்க, ஆனால் நான் இயேசுவை மட்டும்தான் பார்ப்பேன். ஐ see only Christ. நான் காலையில் ஆசீர்வாதத்துக்காக நான் அவரை தேடலை, அவரை தேடுவதே எனக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆசீர்வாதத்துக்காக நான் அவரை தேட மாட்டேன், அவரை தேடுவதே எனக்கு ஆசீர்வாதம். அவரே என்னுடைய ஆசீர்வாதம். இஸ் மை பிளெஸ்ஸிங். நிறைய பேர் பாருங்கள், ஜோம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதுக்கு போய் ஜோம் பண்ணுற, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, என்ன அவர் ஆசீர்வதிப்பார். இல்லை, அவரை தேடுறதே ஆசீர்வாதம். நீ அவரை தேடிப்பார், அவர் நன்மைகளின் ஊற்று. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க? நிறைய காரியங்களை உலகத்தில் பார்க்குறாங்க. நான் கிறிஸ்துவை மட்டும் பார்க்குறேன். ஏன்னா அவர் மூலமாக எனக்கு எல்லாம் கிடைக்கும், அவர் மூலமாய் நன்மை உண்டாகும், அவர் மூலமாக கிருபை உண்டாகும். தாவீது அதான் சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கட்டாருன்ட்டு என்ன சொல்கிறான்? நன்மையின் கிருபை என்ன தொடரன்றான். நான் அதை தொடர மாட்டேங்க, நான் அது பின்னாடி போக மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபாலோ ஆல் குட்னஸ் அண்ட் மெர்சிஸ். இட் வில் ஃபாலோ பிகாஸ் ஐ ஃபாலோ ஹிம். அவர் எனக்கு முன்னால் நடந்து போகிறார், நான் அவருக்கு பின்னால் போகிறேன். நான் அதை தேடுறவன் இல்லை, நான் அவரை தேடுகிறவன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதை தேடுறவங்க இல்லை, நான் பிளெஸ்ஸிங்கை தேடுறவன் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், ஆசீர்வாதத்தை தேடுறவன் இல்லை.
எப்போ பாரு ஆண்டவர்கிட்ட எதுக்காக வந்தேன்னா ஏதாவது கிடைக்குன்னு வந்தேன்னா அது அசிங்கமாக இல்லை? எப்போ பாரு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, எதுக்காக வந்தீங்க, ஏதாவது குடிப்பீங்கன்னு வந்தேன்னா கேவலம். அது நீங்கள் எதுக்காக வந்தீங்க, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி பாருங்கள், அது ரொம்ப அவங்களுக்கே ஒரு ஆறுதலாக இருக்கும். நீ எப்போ போனாலும் அவங்க எதுக்காக வந்தீங்க, ஏதாவது குடிப்பீங்கன்னு வந்தீங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் வராங்க. அவரை பார்க்குறதே பெரிய பிளெஸ்ஸிங், அவருடைய முகத்தை தரிசிப்பது உயர்வு. அதனால தான் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள். அவங்க இதை தேடுறவங்க இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஸோ இஸ் த கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது நல்லா புரிஞ்சுக்கலுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் அதை தேடும், ஆனால் நானும் யாரை தேடுவேன், அவரை மாத்திரம் தான் தேடுவேன். ஏன்? அவர்தான் ஆசீர்வாத காரணர், அவர்தான் மேன்மையின் காரணர், அவரை மேன்மைப்படுத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொன்றா நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இஃப் கிரைஸ்ட் இஸ் நாட் சுப்ரீம்லி டியர், கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட ரொம்ப நெருக்கமானவராய் உங்களுக்கு இல்லாவிட்டால், the heart has not yet fully seen sin's bitterness. பாவத்தினுடைய கசப்பை நீ இன்னும் அனுபவிக்கலைன்னு அர்த்தம். பாவம் கசப்பாக தெரியும் போது தான் இயேசு பெட்டராக தெரிவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ கிறிஸ்துவே மிக சிறந்த அன்பிற்குரிய வரமாக, அன்புக்குரிய ஒரு பெரிய மகத்துவமான மேன்மை மிக்கவராக உங்களுக்கு இல்லை என்றால், பாவம் எவ்வளவு கசப்பானது என்பதை இன்னும் நீங்கள் முழுமையாக என்ன பண்ணலை, உணரவில்லைன்னு தான் அர்த்தம். பாவம் ரொம்ப மோசமானது, அவர் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அதிலிருந்து என்ன அவர் மீட்கிறவர். இயேசு யாருங்க? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவன்றது நமக்கு ரொம்ப லேசாக தெரியுது, ரொம்ப மோசம், ரொம்ப பிட்டர், கசப்பு. பாவம் ரொம்ப அதை அருவருக்கிறதுனால இயேசு எப்படி தெரிகிறாரு, அவர் ரட்சகராக தெரிகிறார், மேன்மை மிக்கவராய் தெரிகிறார். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் எவர் கம்பேர்ஸ் வித் கிரைஸ்ட் ரிவீல்ஸ் டிஸார்டர் இன் த சோல்ஸ் சீஃப் எண்ட். கிறிஸ்துவோடு நீங்கள் உங்கள் கிறிஸ்துவோடு எதையாகலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணிவிட்டு கிறிஸ்துவ விட்டுறாங்க, உலக இன்பங்களை தேடுறாங்க. கிறிஸ்துவோடு போட்டியிடும் எதுவாக இருப்பினும் அது ஆத்துமாவின் முதன்மையான குறிக்கோளில் உள்ள ஒரு பெரிய சீர்குலைவுக்கு காரணமாக மாறிடும். ஆத்துமாவை கெடுத்துரும். கிறிஸ்து ஏதோ ஒன்று கிறிஸ்துவுக்கு இணையாக இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவை விட அது பெருசாக தெரியுதுன்னு சொன்னால், பெருசாக தெரிய தேவையில்லை, கிறிஸ்துவையும் அதையும் ஒன்றா வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். உங்கள் ஆத்துமாவை அது என்ன பண்ணும், பாழாக்கிடும். உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவில் மட்டும்தான் என்ன பண்ணணும், அடைக்கலம் கொள்ளணும். கிறிஸ்து தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கணும். வேறு ஏதாவது குறிக்கோளாக இருந்தால் உங்கள் ஆத்துமாவது கெடுத்துரும். சிம்பிள். ஆத்துமா ஏன் கெட்டு போகுது? ஏன் ஆத்துமா நிறைய பேருக்கு கெட்டு போகுதுன்னா, ஆத்தும நேசர் உள்ள இல்லை, எதுவோ ஒன்று உள்ளே உட்காந்துருக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உள்ள என்ன உட்காந்துருக்குது? கவலை உட்காந்துருக்குது. லௌகீக கவலைகளும் உலக இச்சைகளும் ஏதோ உள்ளே போட்டு அப்படியே இருக்குது. கிறிஸ்து பெருசாக தெரியலை. கிறிஸ்து பெருசாக தெரிஞ்சார்னா இதெல்லாம் ஒரு பாரமாக தெரியாது, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஏன்னா எனக்கு அவர் இருக்கிறார். காலையில் கூட சொன்னேன், ரெவலேஷன் என்ன சொன்னோம் காலையில், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க எனக்கு ஒரு குறைவெல்லாம் குறைவே இல்லையா, ஏகப்பட்ட குறை இருக்குது. அவர் இருக்கிறதுனால எனக்கு குறை ஒன்றும் பெருசு தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஏன் குறைவாக இருக்கிறாங்கன்னா, குறைவே பார்த்துனுங்கிறாங்க, இது இல்லை இது இல்லைன்றாங்க. எது இருந்தான்னா இல்லைன்னா இல்லை, இவர் இருக்கிறார் போதும். புரியுதா புரியலையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எது இருந்தான்னா இல்லைன்னா என்ன, இவர் இருக்கிறார், அவர் போதுமானவர். ஸோ எதையும் தூக்கி என் இருதயத்தில் வைத்து கொண்டு இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே நான் நினைக்க மாட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர். ஐயோ அவர் இல்லையே இவர் இல்லையே அவர் கை விட்டாரே
இவர் கை விட்டாரு, அவங்க போயிட்டாங்களே, இவங்க யார் ஒன்றா போட்டோம், யார் ஒன்றா இருக்கட்டும், இவர் மட்டும் இருக்கிறாரா, அவர் போதும். சொல்லி பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லி பாருங்கள் பலனாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாங்க, எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் யார் என்னை கைவிட்டாலும் இவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், தாவீதுனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஸோ எதுவும் உங்கள் ஆத்மாவில் உட்கார வைக்காதீங்க, பெருசாக தூக்கி வச்சுக்காதீங்க, கீழே இறக்கிட்டு இவரை உள்ளே ஏற்றுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை கெடுக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, உன் ஆத்மாவை பலப்படுத்துகிற ஆத்தும நேசரை உள்ளவை. அல்லேலூயா. வேறு எதுனா உக்காந்தாக்கா அது ஆத்மாவை கெடுத்துரும். நிறைய பேருடைய ஆத்மாவில் பணம் உக்காந்துக்குது, நிறைய பேருடைய ஆத்மாவில் புகழ் உக்காந்துக்குது, வேறு ஏதோ ஒன்று உட்காந்துனுக்குது. ஏதோ பெருசாக நினைக்கிற, பக்கத்தில் பார்த்து எதோ பெருசாக நினைக்கிற, அது உன்னை புஷ்ஷுன்னு விட்டு போயிடும். இவரை பெருசாக நினை, எல்லாம் ஒன்றுமே பெருசாக தெரியாது, லேசாக தெரியும். ராபின் சொல்லுவோமா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே, உலகத்தில் நான் ஏற்கனவே அந்த பாயிண்ட்டை பேசியிருக்கிறோம், பட் ஆனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாமே மாயை. ஏன்னா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட சாலமோன் சொல்கிறார், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் பார்த்தா எல்லாமே ஒன்றும் இல்லை, வேஸ்ட். எது முக்கியன்றாரு? இவரை நினைக்கிறது தான் முக்கியன்றாரு. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன்னை சிருஷ்டித்தவரை நினை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன நினைப்போட இங்கே உட்காந்துருக்க? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? எதையோ நினச்சின்னு உட்காந்துக்கிறது. இது அவரை நினைக்கிற இடம், அவரை நினச்சிப்பார். மீது எல்லாம் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. மகிமை மகிமை, இயேசு மாத்திரமே மகிமை. இவர் மகிமையின் தேவன். இவரை நினை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப ஃபீல் ஆகாத, ரொம்ப கவலைப்படாத, ரொம்ப எமோஷன் ஆகாத, இவரை நினை, பரவசம் அடை. இவரை நினச்சி என்ன பண்ணு? என் கூட இருக்கிறவர் பெரியவர், என் கூட இருக்கிறவர் வல்லவர், என்னை ரட்சித்த இயேசு பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருப்பனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, க்ளோரி. இவர் பெரியவர். இவரை நம்முடைய ஆத்மாவில் வைத்துக் கொள்ளணும். இஸ் அ கிரேட் காட். திருப்தியாக இருங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருங்க. இன்றைக்கி நிறைய பேர் பயங்கரமாக கஷ்டத்திலும் வேதனையில் இருக்கிறது காரணம்னா, ஏதோ உள்ளே லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, உன் ஆத்மாவை கெடுக்கிறது. இயேசுவை தூக்கி வை உள்ள, நீரே என்னுடைய ஆத்ம நேசர், நீரே என்னுடைய ரட்சகர்னு சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் ஆத்மா அப்படியே செழிக்கும், உங்கள் ஆத்மா அப்படியே என்ன ஆகும்? ஜீவன் அடையும், உங்கள் ஆத்மா புஷ்டி ஆகும். ஏன்னா ஆத்ம நேசர் இவர் மாத்திரம்தான், வேறு யாருமே கிடையாது. உன் ஆத்மாவை வேறு எதுவுமே திருப்தி ஆக்க முடியாது. அல்லேலூயா. இவருடைய மதிப்பு தனி, இவருடைய வேல்யூ ரொம்ப பெருசு. இவருக்காக எதையும் விடலாம், ஆனால் எதுக்காகவும் இவரை விட்டுறாத, அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்தது மன நிறைவு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் மன நிறைவோடு இரு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு மன நிறைவே இல்லை. ஏன்னா எதெல்லாம் மனசை நிறைவாக்காத அது உள்ளே இருக்குது. மனசை நிறைவாக்குகிறவர் யார்? ஏன்னா வேதம் சொல்லுது, இவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர். என் தேவன் தமது மகிமையிலுள்ள ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எல்லா குறைவுகளையும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் எல்லா குறைவையும் நிறைவாக்குகிறவர் இவர் மாத்திரமே. உன் வாழ்க்கையில் இவரை மாத்திரம் என்ன பண்ணு? மன நிறைவாக இவரை எண்ணிக்கொள். உன் மனசு ஃபுல்லாக அவர் இருக்கட்டும். இவரையே சார்ந்து வாழு. இப்போ இவரையே சார்ந்து வாழ்ந்தேன்னா, உன்னை எதெல்லாம் கஷ்டப்படுத்துதோ அதெல்லாம் நீ என்ன நினைப்பனா? குப்பையாக எண்ணுவேன். குப்பையுமாய் விட்டேன். கர்த்தராகிய இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு லாபமாக இருந்தவைகளை வேலோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாமே குப்பை. 100 வருஷம் கழித்து உன் சரீரம் கூட குப்பை. 100 வருஷம் கூட செல்லுமான்னு தெரியாது. 100 வருஷம் கழித்து நம்மளே குப்பை தான். எல்லாம் யாரும் எங்கள் உலகத்துக்கு எதுவாக இருந்தாலும் குப்பை. ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் மகிமையோடு கூட வீற்றிருக்கிறார். அவர் மகிமையின் தேவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையின் தேவன், மீதி எல்லாம் குப்பை. அவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான். அவரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவர் மட்டும்தான், இவர் மாத்திரமே, இவரே. இவரை அல்லாமல் வேற ஒருவராலும் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது, உன்னை மனநிறைவுள்ளவனாய் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ் a very good God. இவருடைய நன்மை இருக்குது பாருங்கள், மேன்மை மிக்க நன்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், உலகத்தில் எதெல்லாம் நன்மை நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது நன்மை, அது நன்மைன்னு. அதான் போன வாரம் கூட சொன்னேன், அப்பா அவர் டாக்டரு, இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபு பெரிய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களும் டாக்டரு. அவங்க தங்கச்சி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு 80 வயசு இருக்கும். எல்லாம் பழுத்த பழம். பிள்ளைங்க யாருமே கூட இல்லை. வீட்டில் விலையுறந்த பொருள் இருக்குது, எல்லாமே தூசியாக இருக்குது. எதெல்லாம் வாங்கி ரசிக்கணும்னு நினச்சாங்களோ இப்போல்லாம் அதெல்லாம் குப்பையாயிடுச்சு. எல்லாம் இருக்குது, இயேசு இல்லை வாழ்க்கையில். படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. இயேசு இல்லை. நான் சொன்னேன், நான் கொடுத்தேன் அவருக்கு. அவர் உடனே சொன்னார், இந்த புக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து படிங்க, இயேசுவை பற்றி சொன்னேன். கொடுத்துட்டு அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தவனார் சொன்னார், எங்கள் ஒய்ஃபு கொடுங்க, அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறாங்கன்னாரு. நான் சொன்னேன், அவங்கள விட உங்களுக்கு தான் முக்கியம் இது தேவை. ஏன்னா இயேசு இல்லைன்னா இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது, நீங்கள் வாழ்ந்தது எல்லாமே வேஸ்ட்டு. உள்ளே வந்துட்டாருன்னா உன் வாழ்க்கையே மீனிங்ஃபுல்லாகிடும், வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இரக்கம் கிருபை எல்லாம் அவர் மூலமாக தான் உண்டாச்சு, வேறு ஒருவராலும் முடியாது. அவருக்கு இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எல்லாம் 2 கை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 107ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சொல்லணும், என்னன்னு சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லணும்னு சொல்லுது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. அப்போ மீட்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க கர்த்தரை மிக மேன்மை மிக்கவராய் கருதுகிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் அவரால் வரும், வேற எங்கும் வராது. வாழ்க்கைக்கான அஸ்திபாரம், வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம், வாழ்க்கைக்கான நன்மைகள், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு, மகிமையின் வாழ்வு. ஒரு நாள் இந்த சரீரம் மகிமை அடைய போத அழியாமையை பெற்றுக்கொள்ள போகிறோமே, இது எல்லாம் அவர் மூலம்தான் வரும். அதனால தான் இவர் பெரியவர், அதனால தான் இவர் மேன்மை மிக்கவர், அதனால தான் இவர் உயர்ந்தவர், அதனால தான் இவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர், அதனால தான் இவர் ரொம்ப காஸ்ட்லி. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இயேசுவை பின்பற்றுறதுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஞானஸ்தானம் எடுத்தால் பின்பற்றிடலான்னு. ஞானஸ்தானம் எடுத்து நீ ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போயிடுவேன். இயேசுவை பின்பற்றினா அப்படி பின்பற்ற முடியாது, நிறைய வேலை கொடுக்கணும். இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கருத வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் உயர்வாய் கருத வேண்டும், நஷ்டம் என்று விடணும். இதெல்லாம் உலகத்தில் இதெல்லாம் இல்லை, அவர் தான் முக்கியம். கருதுனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மேன்மை மிக்கதாக இருக்கும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மெய்யான சீசன், ஒரு மெய்யான சீசன். அவன் எவ்வளோ விலையை கொடுக்குறான்னு சொன்னால், இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட மிகுந்த சிறந்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேற யாரும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. அதனால தான் நம்ம யாருடைய ரசிகரும் கிடையாது, நம்ம யாரையும் ரசிக்கிறது கிடையாது. நம்ம யாருடைய ரசிகர்? அவருடைய ரசிகர். நம்முடைய ஹீரோ யாரு? அவரே. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்கலாம் ஒன்றுமே கிடையாது, சொத்திங்க, எல்லாம் கேடுகட்ட பாவிங்க. இவர் ஹீரோவாக கருதுவதுக்கு காரணம் என்னன்னா, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இயேசு பாவத்தை ஜெயித்தார், மீதி பேர் எல்லாம் பாவிகள். இயேசு உலகத்தை ஜெயித்தார், ராஜாதி ராஜா. அதான் நான் வெளிப்படுத்தல் நடத்தும் போது சொன்னேன், ஏசப்பா வெள்ளை குதிரையில் வராரு, அவர் பின்னாடி நிறைய பேர் அதே மாதிரி வெள்ளை குதிரையில் வராங்க, பரலோகம் கிட்ட வராங்க, தானாக கதவு திறக்குது.
ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவா வராரு, அவர் தலையில நிறைய கிரீடங்கள் இருக்குது. ஏன் இந்த கிரீடங்கள்னா, இவரை மாதிரி ஒரு வீரன் உலகத்திலே கிடையாதான். ஒரு கிரீடம் இல்லைங்க, நீங்க வெளிப்படுத்தல படிங்க, அநேக கிரீடங்கள் இயேசுவின் மேல இருக்குது. ஏன்? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய வீரர்கள் வந்தாங்க நமக்கு தெரியும். நெப்போலியன் வந்தார், அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தார், பயங்கரமாக யுத்தம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எல்லாம் பாவத்துக்கிட்ட தோற்று போனாங்க. ஒரே ஒருத்தர் உலகத்தில் சாதாரணமாக வந்தார், ஒரு பாவம் கூட அவரை ஜெயிக்க முடியலை, எல்லா பாவத்தையும் இவர் ஜெயித்தார். ஆகவே தான் அவர் தலையில் அப்படிப்பட்ட கிரீடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பாவத்தை மட்டுமா ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தினுடைய மாயையோ உலகத்தினுடைய அசுத்தங்களோ இயேசு ஒன்றும் பண்ண முடியலை. அவர் சொல்கிறார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் என்கிட்ட ஒன்றுத்தையும் பார்க்க முடியாதுன்றார். நத்திங் யூ ஃபைண்ட், ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இயேசு பாவத்தை ஜெயித்தார். அப்புறம் என்ன பண்ணார்? உலகத்தை ஜெயித்தார். ஏன்? இந்த எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா எல்லாருக்கும் ஒரு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது, இவருக்கு மட்டும் அநேக கிரீடங்கள்னா, பிதாவாகிய தேவன் இவரை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி பல கிரீடங்களை வைக்கிறார். ஏன்னா இவர் மாத்திரம்தான், இவர் மாதிரி யாரும் கிடையாது. உலகத்தில் வந்து பாவத்தை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து மூன்றாவது பிசாசு ஜெயித்தார். ரொம்ப காஸ்ட்லிங்க. இயேசுவை பின்பற்றுவது சும்மா அப்படியே வந்துடுறது கிடையாதுங்க. நீயா முடிவு பண்ணுட்டார். நீ ஒருத்தன் யாவது ஒருவன் கோபுரத்தை கட்ட மனசா இருந்து வயலில் உட்காந்து கணக்கு பார்க்க கடவன், இதை கட்ட முடியுமா முடியாதான்னு. முடியும்னா வா கட்டு, இல்லைன்னா ஆரம்பிச்சிடாத. இயேசுவை பின்பற்றணும்னா நீ நிறைய கிரயம் செலுத்தணும், எல்லாத்துக்கும் மேலாக அவரை கருதணும், மீதி எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக கருதணும், இவரை மேன்மை மிக்கவராக கருதணும். ஏன்? இவர் அவ்வளோ காஸ்ட்லி. இவர் பாவத்தை ஜெயித்தவர், இவர் சொல்லுங்க உலகத்தை ஜெயித்தவர். மூன்றாவது இவர் பிசாசை ஜெயித்தவர். சாத்தானை எல்லாரும் சாத்தான்கிட்ட தோத்து போனாங்க. ஒரே ஒருத்தர் சாத்தானை மொக்க பண்ணி அனுப்புனார். அவன் பார்த்தாலே அலறான், அவரை பார்த்தாலே. இன்னைக்கும் இயேசுன்ற பேரை சொன்னா பிசாசு நடுங்குது. மீதி பேர் எல்லாமே பிசாசுகிட்ட தோத்தாங்க. ஸோ இயேசு என்னென்ன ஜெயித்தார் சொல்லுங்க? முதல்ல எதை ஜெயித்தாரு? பாவத்தை ஜெயித்தார். ரெண்டாவது எதை ஜெயித்தாரு? உலகத்தை ஜெயித்தார். மூணாவது எதை ஜெயித்தாரு? பிசாசை ஜெயித்தார். நாலாவது எதை ஜெயித்தாரு? மரணத்தை ஜெயித்தார். எல்லாம் மரணத்துக்கிட்ட தோத்து போனாங்க. மரணம் அவங்களை லாக் பண்ணிடுச்சு. பெரிய கிரேட் வீரன் அலெக்சாண்டர் செத்து போயிட்டான். கல்லறை எங்கே இருக்குதுன்னே தெரியாது, இருந்தாலும் அது இன்னும் மூடிதான் இருக்குது. நெப்போலியன் செத்து போயிட்டான், கல்லறை இன்னும் இருக்குது, மூடிதான் இருக்குது. உலகத்தில் எவ்வளோ பெரிய வீரர்கள் வந்தாங்க, எல்லாம் செத்து போயிட்டான், கல்லறை மூடிதான் இருக்குது. ஒரே ஒருவர் வந்தார், இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்ந்தார், 33 வருடம் வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் தலை மேல நிறைய கிரீடம். எவ்வளோ ஜெயித்திருக்கார் பாருங்க. இது மாதிரி யாருன்னா ஜெயிக்க முடியுமா பாருங்க? ஒருத்தரும் ஜெயிக்கல. சரி, என்னென்ன ஜெயித்தார் சொல்லுங்க, நீங்களே அது கரெக்டாக சொல்றீங்களா பார்க்கலாம். பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். மூன்றாவது பாதாளத்தின் வல்லமைகளை தேவன் ஜெயித்தார். பாதாளத்தின் திறவுகோலை அவர் பிடுங்கினார். ஹல்லேலூயா. பாதாளத்தை ஜெயித்தார். அதனால தான் சும்மா வெள்ள குதிரையில் வீராதி வீரனாய் ராஜாதி ராஜாவை வருகிறார். பரலோக கதவுகள், வெற்றி கதவுகள் திறக்கிறது. அவர் பின்னாடி போனால் கதவு திறக்கும், நீ சிங்களா போனால் கதவு திறக்காது. அதனால தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. பாருங்க, அந்த பரலோக காட்சி வெளிப்படுத்தல் வாசிங்க. வெள்ள குதிரையில் வராரு, திரளான ஜனங்கள் அவர் மாதிரி, அவர் பின்னாடி வெள்ள குதிரையில் வராங்க. எல்லார் தலையிலையும் கிரீடம் ஒன்று தான் இருக்குது, ஆனால் இவர் தலையில் அநேக கிரீடம் இருக்குது. ஸ்பெஷல். இவர் சிறந்தவர், இவர் மேன்மை மிக்கவர், இவர் உயர்ந்தவர், இவருக்கு நிகர் இவரே, இவருக்கு ஒப்பாக உலகத்தில் வேற யாரும் இல்லை. அதனால தான் பிதாவாகிய தேவன் இவரை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாமங்கள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் அவ்வளவு சிறந்தவர். இவரை பின்பற்றுவது சாதாரணமானதல்ல.
இவருக்கு நீ கிரயம் கொடுக்கணும்னா எதை வேணாலும் இழக்கலாம் இவருக்காக. யார் யாருக்காக இந்த ஒரு சினிமா நடிகருக்கு போய் உயிரை கொடுத்துட்றான். ஒரு மினிஸ்டர் ஒரு மந்திரி உடம்பு சரியில்லைன்னா இவன் செத்துடுறான். வேஸ்ட்டு. இயேசுக்காக வாழ்வதும் பெரிய பிளஸ்ஸிங்கு, அவருக்காக சாவதும் பெரிய பிளஸ்ஸிங். அல்லேலூயா. அவ்வளவு சிறந்தவர், அவ்வளவு மேன்மை மிக்கவர், அவ்வளவு உயர்ந்தவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட மேன்மை மிக்கவர், மதிப்பு மிக்கவர், உயர்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு சூழ்நிலை வருகிறது, வேதனை அடையணும், துன்பத்தை அடையணும், கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விசுவாசத்தை விட்டுடுறாங்க. காலையில் கூட அதை சொன்னேன். மெனி பீப்புள் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணுறாங்க, இழந்துடுறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை விடுறதை விட அவருக்காக பாடுகளை, நிந்தைகளை, அவமானத்தை சகிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால தான் அவர் மீது விசுவாசம் வைத்த அநேகர் அவருக்காக பாடுபட்டாங்க, அவருக்காக நிந்திக்கப்பட்டாங்க, அவருக்காக அவமானப்பட்டாங்க, அவருக்காக வாளால் அறுப்புண்டு செத்தாங்க, இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. ஏன்னா இந்த இயேசுவை நீ விட்டுரு. பிசாசனுடைய நோக்கம்னா இயேசுவை விட்டுரு, உன்னை விட்டுறேன். இந்த உலகத்தின் அதிபதியினுடைய நோக்கம்னா இயேசுவை விட்டுரு. நீ கூட போய் பாருங்கள், வெளியில் போய் சத்தியத்தை சொல்லுங்கள். இயேசுவை மட்டும் சொல்லாத, நீ என்ன ஒன்றா சொல்லிக்கோ. பாவம் செய்ய சொல்லு, உபச்சாரம் பண்ண சொல்லு, என்ன ஒன்றா, நீ எதை ஒன்றா வில்லு, சிகரெட்டு வில்லு, சாராயம் வில்லு, எல்லாம் வில்லு, இயேசுவை மட்டும் சொல்லாது. உலகம் பயப்படுது அவருக்காக. பிசாசு தந்திரமானவன், கெட்டவன். ஆனால் அவர் பிள்ளைகள் என்ன தெரியுமா, அவருக்காக அவமானப்படவும், நிந்தைகளை அனுபவிக்கவும், பாடுகளை அனுபவிக்கவும், எந்த சூழ்நிலையும் போய் நிற்கவும். எவ்வளோ மிஷினரிக்கு தெரியுமா பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஜீவனை கொடுக்குறாங்க. அதன் மத்தியில் ஏன்னா இயேசப்பாக்காக பாடுபடுவது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இயேசுக்காக கஷ்டப்படுவது அவ்வளோ பிளெஸ்ஸிங். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது கஷ்டம் வந்துட்டால் முறுமுறுக்கிறோம். ஒருபோதும் முறுமுறுக்காதீங்க. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அப்படி நேரிடும் சொல்லலைங்க, நாம் சொல்கிறோம். அப்படியே நடந்தாலும் உங்கள் அன்பை விட்டு என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. எல்லாரும் எழுந்திருப்போமா, கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நல்ல மாலை வேளையில் நான் இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக, விலை உயர்ந்தவராக, சிறந்தவராக, மேன்மை மிக்கவராக, மகிமை மிக்கவராக எண்ணுவதற்கு காரணம், இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயமும் என் பாவத்தில் என்னை விடுவித்து என்னை பிதாவோடு ஒப்புரவாக்கி, பிதாவுக்கா முன்பாக என்னை பரிந்து பேசி, எனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, என்னை மகிமையில் பத்திரமாக கொண்டு வந்து எல்லா தீமையிலிருந்து காப்பாற்றி கிருபை எனக்கு தந்து என்னை நேசிக்கிறவரை போல ஒருத்தர் உலகத்திலேயே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அவங்க தாவே. அப்பா, இந்த மாலை வேளையில் உங்களை பற்றி பேசுகிறது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ப்பா. உங்களை பற்றி அறிந்து கொள்வது எவ்வளோ பிளெஸ்ஸிங். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட நீர் சிறந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் மேன்மை மிக்கவர். ஹல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பிலே நிறைந்து உமக்காக இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் சாட்சியாய் வாழ்ந்து உம்மை கனப்படுத்த உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் கர்த்தர் பாராட்டி அருளும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உம் அன்பை விட்டு விலகாமல் உமக்கு சாட்சியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக்கொண்டு உம்மையே கனப்படுத்தி உமக்கு சாட்சியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அவ்வளவு உயர்ந்தவர், அவ்வளவு விலையேற பெற்றவர்.
விலையேறப்பட்ட இரட்சகர் நீர். நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய இரட்சகர். உமக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.